டைம் கேட்டதுக்கு இப்படி ஒரு அக்கப்போரா. சார் டைம் என்னாச்சு? சொல்ல முடியாது. ஏன் சார்? டைம் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமா போகுது? ஆமா, உனக்கு டைம் சொன்னா எனக்கு நஷ்டம் தான் ஆகும். அது எப்படி நஷ்டமாகும் சொல்லுங்க? இத பாரு, நான் உனக்கு டைம் சொன்னா நீ எனக்கு நன்றி சொல்லுவ. ஒருவேளை நாளைக்கும் நீ என்கிட்ட டைம் கேட்கலாம். வாய்ப்பு இருக்கு 2, 3 தடவையோ அதுக்கு மேலேயோ நாம சந்திக்கலாம். நீங்க என் பேர் அட்ரஸ் கேட்கலாம். இளைஞன். ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் நீ என் வீட்டு வரலாம். சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன்னு சொல்லலாம். நான் உன்னை உபசரிக்க காப்பி தரலாம். என்னோட உபசரிப்ப பார்த்துட்டு நீ மறுபடியும் வர முயற்சி பண்ணலாம். இந்த தடவை நான் காப்பிய பாராட்டி யார் இத போட்டதுன்னு நீ கேட்ப. அப்புறம் நான் அது என் பொண்ணு போட்டதுன்னு சொல்லுவேன். நான் என் அழகான பொண்ணை உனக்கு அறிமுகப்படுத்துவேன். நீ உடனே ஜொல்லு விடுவ. அப்ப இருந்து நீ என் பொண்ணை அடிக்கடி பார்க்க முயற்சிப்ப. என் பொண்ணு உன்னை விரும்ப ஆரம்பிக்கலாம். உனக்காக காத்திருக்க தொடங்கலாம். தொடர்ந்து சந்திச்ச பிறகு நீ அவள லவ் பண்ணி காதல அவகிட்ட சொல்லுவே. 2 பேரும் லவ் பண்ணுவீங்க. ஒரு நாள் நீயும் அவளும் என்கிட்ட வந்து உங்க காதல பத்தி சொல்லி கல்யாணம் பண்ண சம்மதம் கேப்பீங்க. ஆமா சார். ஆனா இதுக்கும் டைம் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம்? கோபமாக, கொய்யாலே, ஒரு வாட்ச் கூட சொந்தமா இல்லாதவனுக்கெல்லாம் என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாதுடா.